வெல்கம் டு ருத்ர தாண்டவம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்க பாண்டி பஜாருக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய். உங்க நேம்? சந்தியா. சந்தியா. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு? எங்க அம்மா. அம்மா. உங்களுக்கு அம்மாவை வந்து ஏன் ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் ஹீரோவா பாக்குறீங்க அவங்கள? ஏன்னா யாருக்கு அம்மா பிடிக்காது? நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க எனக்காக. ஷீஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ அண்ட் சப்போர்ட்டட் மீ ஃபார் எவ்ரி திங். மை ஸ்டடீஸ், நான் மாஸ்டர்ஸ் போய் படிச்சுட்டு வந்தேன், அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்காக நிறைய பேசுவாங்க அப்பா கிட்ட. ஸோ அதனால சரி, ஓகே. இப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சும் நீங்க நினைக்கிற பர்சன் யாரு? 50 வருஷம் கழிச்சா ஃபேமிலி, மை சிஸ்டர், மை டேட், மை மாம். at the end அவங்க தானே இருப்பாங்க. ஓகே. ஹாய். உங்க நேம்? வினோத். ஓகே. சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு பர்சனை சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட பர்சன் யாரு உங்க லைஃப்ல? ஹீரோ அப்படின்ற நீங்கள் கேட்குற கொஷின்லேயே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா ஹீரோ அப்படின்றது அம்மா தான் சொல்லுவாங்க, ஹீரோயின் அப்படின்ற போது அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க எப்பயுமே. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆலாக எல்லாம் சொல்கிறது அம்மா தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர் வீட்டில். நான் சின்ன பிள்ளை, மொத்தம் 5 பேர் இருக்கிறதுனால காலையில் ரொட்டேஷனாக ஒர்க்கு போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ காலையிலேருந்து நைட்டு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கவே ஒரு 11-12 ஆகிடும். அவங்க ஒர்க் போயிட்டு வந்து அந்த அடி பாதம் இருக்குல்ல, அது பாதமே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன அவங்களால ஒரு இடத்துல சும்மாவும் இருக்க முடியலை. அவங்க ஒர்க்கு தொடர்ந்து ஓடிட்டே இருக்க ஒரு மனுஷனை போயிட்டு நிற்க சொன்னால் ஒன்றுமே பண்ணாத அப்படின்னா அவங்களாலையும் அது அவங்க மென்டலாக வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற டாப்பில் என் அம்மா தான் இருப்பாங்க எப்பயுமே. 50 இயர்ஸ் கழிச்சும் நீங்க நினைச்சு பார்க்குற பர்சன் யாரா இருக்கும் உங்க லைஃப்ல? இது வரைக்கும் அம்மா தான். இது வரைக்கும் 50 வருஷம் கழிச்சுன்னா அம்மாவை தான் சொல்லுவேன் நான். ஏன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட முடியாது. அம்மாவை தவிர யாரும் நம்மளால அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிற ஒரு ஆள் வந்து எங்கள் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட் பார்ட்னர் வேணால் சொல்லலாம், ஆனால் இது வரைக்கும் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கேட்டேன்னா அம்மா தான் சொல்லுவேன். ஓகே. தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சொன்ன கதையிலேயே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்க ஒரு கதை ஏதாச்சும் இருக்கும், அது மறக்கவே முடியாது உங்க லைஃப்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? எங்க தாத்தா பாட்டி வந்து கதை எனக்கு சொன்னது கிடையாது, சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை. ஆனா எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்க பாட்டி, அவங்க வந்து நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இப்போ 74 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஆனா அவங்க இப்பவும் வந்து என்னன்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப ஒரு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்லாம் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் நான் கொடுத்துட்டு அப்பயே வந்து SSLC முடிச்சிருக்காங்க. அதை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள படிக்க சொன்னேன். அவங்க அப்பவுமே வந்து நம்மளாச்சும் தடுமாறுவோம். நான் அதுக்கே தமிழ் லிட்ரேச்சர் தான் நான் படிக்கவே. ஒரு சில டேர்ம்ஸ் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டேரெக்டாக படிக்கிறத விட. ஸோ அதை வந்து அவங்க படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து எது வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் அந்த கல்வியை மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எடுத்துக்கணும். கதை இருக்காது, இந்த ஒரு விஷயம் வந்து பாடிக்கிட்டு வந்து எடுத்துக்கணும்.